வணக்கம் மக்களே, அனைவருக்கும் நல்லா இருக்கீங்களா? அனைவரும் இந்த சேனல் நான் எதுக்காக பண்ணுறேன்னா, மலர் லைஃப் அந்த பொண்ணுக்காக தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். அந்த பையனுக்கு ரொம்ப முடியாத ஒரு அன்கண்டிஷன், மூஞ்சியெல்லாம் வீங்கிருச்சு. இப்போ அது என்னமோ தெரியலைங்க. அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஹாஸ்பிட்டலில் கையை என்னமோ உறிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களாம்மா. அப்போ தான் இந்த 2 பசங்களுக்கு இது நடந்திருக்குது. சாப்பாட்டில் ஏதாவது வச்சு அவங்க அப்பா கொடுத்தானா என்னென்னு தெரியல. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் இப்படி நடந்தது அப்படிங்குது. இன்னும் 2 பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே மாதிரியே போகணும் எப்படிங்க? ஒரு பையனுக்கு வேறு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே ப்ராப்ளம், ரொம்ப ப்ராப்ளம். அந்த பொண்ணுங்காட்டி அதை தாங்கி கஷ்டப்படுது. அந்த பொண்ணையும் கை காலில் உடச்சிட்டான். வேலைக்கு இன்டர்வியூ போகிறப்ப இப்போ 4-5 மாதத்துக்கு முன்னாடி அவன் விட்டுட்டு இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த பொண்ணை விட்டு போயிட்டு. மலர் லைஃப் அந்த சேனல் நேமா யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் நான் இதில் நம்பரை ஆட் பண்ணுறேன். அவங்களையும் போய் கூட பார்த்து நீங்கள் போடலாம். மலர் லைஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வரும். நீங்கள் அதில் கூட போய் ஹெல்ப் பண்ணலாம். அந்த பொண்ணுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பண்ணிங்கன்னா ஒரு 4 பேர் எச்சா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வயசாக கிடைக்கும் அவங்களுக்கு. யாரோட தயவும் இல்லை அவங்களுக்கு. நான் ஏன் இவ்வளோ தூரம் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா சைடும் இல்லை, சரிங்களா? இந்த பக்கம் வந்து புருஷனும் விட்டுட்டு போயிட்டான். இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை. அந்த 2 குழந்தைங்க, இந்த பொண்ணும் 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. பொண்ணு படிச்சிருக்குது. பையன் +2 முடிச்சுட்டா இப்போ காலேஜுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. பாருல, கடவுள் சோதிக்கிறாரா இல்லை என்னன்னே தெரியல. ரொம்ப சோதனை. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், மலர் ஏதாவது உங்கள் கண்ணுக்கு என்னுடைய வீடியோ தெரிஞ்சதுன்னா, நான் வாட்ஸ்அப்லேயே நிறையா மெசேஜ் பண்ணி பார்த்துட்டேன், ரிப்ளை வரல. தயவு செஞ்சு உனக்கு கொஞ்சம் எங்கூட பேசு. என்னால் முடிஞ்சதை நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். 2-3 பேர் எங்களால் முடிஞ்சதை வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வர்றோம். நாங்கள்லாம் இருக்கிறோம், தைரியமாக இரு. இப்போ நானும் தனியாக தான் இருக்கிறேன். அந்த மன வேதனைங்கிறது எப்படி இருக்கும்? இன்னொன்று குழந்தைகளை படிக்க வைக்கணும், நீயே முடியாமல் செட்டில் நடக்க முடியாமல் இருக்கிற. மெதுவாக இப்படி ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிதுங்க. அந்த வீடியோ கால் போட்டு ரொம்ப நடக்க முடியாது அந்த பொண்ணால். அந்த நாய் வந்து வேற ஒருத்தங்கிட்ட வண்டி கொடுத்து பஸ் விட்டு இறங்கி ஒரு 10 எட்டி தான் போயிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரமான ஆஃபீஸ் வந்துருமாம்மா. பாவம், ஏன்டா இப்படி பண்ண நாசமாக பண்ணாயே. மனசு வெந்து போய் சொல்கிறேன்டா. சத்தியமாக நீ நல்லாவே இருக்க மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. SS லைஃப் ஸ்டைலும் ஸ்ரீ துர்கா 887 2 சேனல்லையும் போட்டிருக்கேன் நான். நீ பார்த்தேன்னு வச்சுக்க, நாடு வச்சுட்டு போயிரு. அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குல்ல, அது அப்படியே போயிருந்தா. சத்தியமாக சொல்கிறேன், பாரு. அந்த பொண்ணை அழுக வச்சுன்னு வச்சுக்க. தனியாக லவ் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நீ விட்டு போட்டு உன் எஸ்டிக்கு ஒரு போயிருவியா? ஏன்டா கொடுத்த உனக்கு ரூல்ஸ் எல்லாம் எடுபட்டனாயே? அவர் கூப்பிடாட்டி யூடியூப்பில் போடுறதுல வெக்கம் கட்டினாயே. உனக்கு நம்ம சோத்தை திங்கிற சோத்துக்கு போய் நரகல் திங்கிறியாடா? அருகட்ட முண்டாள். அந்த பொண்ணு போடுறதில்ல, நீ என்னமே பார்க்க வேணாம். அந்த குழந்தைகளுக்காக கொஞ்சம் காசு அனுப்பிச்சோம்லடா, நீ கொடுக்கலாம்ல. ஏன்டா இப்படி சாவற? அவளுக்கு நல்லா இனிக்குதா? இது 20 வருஷம் இனிச்சுதான் அப்புறம் கஷ்டம் விட்டு போட்டு. அந்த புள்ள காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுருக்குது. போகாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு. நாசம் போனவனே நீ நல்லாவே இருக்க மாட்டேன். கை கால் ஒடிவிட உனக்கு. ஒடிஞ்சு ஒரு ஓரமாக நீ கிடக்கணும். சத்தியமாக வரும். நான் சிவபெருமான் மனசார வேண்டிக்கிட்டு சொல்கிறேன், உனக்கு வரும்டா, கண்டிப்பாக வரும். உனக்கு இன்னொரு பொண்டாட்டி தேவை, ஒரு வெப்பாட்டி தேவை, ஒரு குழந்தைய வெப்பாட்டிக்கு. எந்த ஊரில் நாய்? எந்த நாயா? மானம் கட்ட நாய். வெக்கா சூடு சொல்கிற எது இல்லை உனக்கு? ஏன்டா குலைக்கிறீங்க வெக்கம் இல்லாமல் இப்படிலாம்? கொஞ்சம் கூட மனச்சாட்சின்னு இல்லை. நான் கேட்குறேன், மனச்சாட்சி இல்லை கொஞ்சம் கூட? ஏன்டா அறிவிட்ட முட்டாள்? பேசுறதுக்கு எனக்கு சத்தமாக பேசுறது ஒரு மாதிரி இருக்குதா? எடுபட்ட நாய். அவன் நல்ல இனிக்குதா? இப்போ நீ அவ்வளோக்கு சம்பாரிச்சு போகிற உனக்கு திறமை இருக்குது, சந்தோஷமாக இருக்கணும் நம்ம இவருக்கு. ஏன் இங்கே சந்தோஷமா இல்லை? ஏன்னா குழந்தைகளை விட்டு போட உனக்கு என்னடா அப்படி ஒரு சந்தோஷம்? இந்த பிள்ளைங்காட்டி விட்டுச்சுட்டா, மலருங்காட்டி. நானும் அதை போட்டு நொறுக்கு தள்ளியிருக்குண்டா. ரொம்ப தப்பு பண்ணுறேன். அந்த பசங்களுக்காவது ஏதாவது கொடுக்குறியா? அவங்க ஃபோன் நம்பருக்கு நம்பர் கொடுக்குற, அது ஒரு 10,000 அனுப்பிச்சுடு. அந்த பொண்ணு ஏன்டா அந்த மலர் லைஃப்ங்கிற மலர் அந்த ரொம்ப கஷ்டப்படுது. ஒவ்வொரு கோயிலுக்கெல்லாம் சொன்னாங்க, எல்லா கோயிலுக்கும் போய் கும்பிட்டு விடுறாங்கடா. கடவுள் என்னடா பாவம் பண்ணாரோ எனக்கு ஒன்றுமே தெரியல. கண்ணிலேயே போய் பார்க்கலாம்னா அந்த பொண்ணு நம்பர் கூட அந்த இது அட்ரஸ் சொல்லல. பாவம்டா. என்ன எப்படிடா மனசு வருது? உன்னுடைய ரத்தத்தை பகிர்ந்து வந்திருக்குது அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைகள் எப்படி உனக்கு கொடுப்போம் மனசு வருது? தெரியாமல் கேட்குறேன். பாவமாக இருக்குது, எனக்கு பாவமாக இருக்குது. நான் என் பிள்ளைக்கு எங்கள் பொண்ணுக்கு கூட சொல்லி நான் ஒரு 500 ரூபா போட்டு விட்றேன் அப்படின்னேன்.
அவங்களுக்கு முடிஞ்சதை போட்டு விட மாட்டேன். நான் எனக்கு முடிஞ்சது நானும் போட்டு விட்டுருவேன். எங்கள் பொண்ணு யூடியூப் பற்றியோ எது பற்றியோ வரமாட்டான். நான் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் அவங்களுக்கு பண்ணுவாள். இன்னைக்கு காலையில் சொன்னேன், அந்த வீடியோவும் அனுப்பிச்சுட்டேன். அந்த பொண்ணுங்களுக்கு அந்த குழந்தைகளுக்காக ஒரு 500 ரூபா போட்டு விடுப்பாரு சரிம்மா அப்படின்னா. இந்த மாதிரி உதவி நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த உதவி நீங்கள் ஒரு 50 ரூபா போட்டு விடுங்க. அந்த நம்பரில் 50 ரூபா போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 பேர் போட்டு 500 ரூபா வந்துடும். அந்த 50 ரூபாய்க்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதனுடைய இது உங்களுக்கு கிடைக்கும். என்னால் சொல்லவும் முடியல. அதில் கொஞ்சம் மனசு வைங்க. ஒவ்வொரு வீடியோவில் சொல்லித்தான் போட்டுட்ருக்கிறேன். தயவு செஞ்சு இதுலேயும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் போடுங்க. எப்படி இதை சொல்லி முடிவு பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி எல்லாம் காலம் போயிடுச்சு அப்படின்ட்டு. பாவங்க. மலர் லைஃப் அப்படிங்கிற சேனலை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். மலர் லைஃப் தெரியும் கண்டிப்பாக. அதில் போய் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்களால் முடிஞ்சு நான் இதில் நம்பரை ஆட் பண்ணி விட்றேன். அவங்க ஃபோட்டோவோட தான் வரும். நான் இதெல்லாம் பண்ணல. அவங்க நம்பர் மலர்னு வரும். நீங்கள் ஃபோன்பேயில் போடுறதோ இல்லை ஜிபேயில் போடுறதோ நான் அக்கௌண்ட்டு அதுவும் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோங்குது. மலர்னு வரும். அந்த நம்பர் போட்டிங்கன்னா மலர்னு தான் வரும். நீங்கள் போடுங்க. உங்களால் முடிஞ்சது நான் ஒன்று சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறேன். 10 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதோ ஒன்று போடுங்க. ஒரு 10 ரூபா போடுங்களேன். ஒரு 10 பேர் மனசரிங்க போட்டிங்கன்னா 1 ரூபா போடுங்க. 1 ரூபா ஒரு 5 பேர் 500 பேர் போட்டிங்கன்னா 500 ரூபா சேரும். அந்த பிள்ளைக்கு ஏதாவது இதுக்கு ஆகும். எனக்கு இருக்குதுங்க. ரொம்ப இருக்குதுன்னா நானே கொடுத்து காப்பாற்றி கேட்க மாட்டேன். என்னால் முடிஞ்சது எனக்கே மெடிசன் செலவு அது இதுன்னு வந்து கிடக்கு. நான் தனியாக கலக்கிற ஒருத்தர் இல்லாமல். ஆனால் எனக்கு ஹெல்ப்பிங் நேச்சர் நிறையா இருக்குது. என்கிட்ட அந்தளவுக்கு இருந்ததுன்னா நானே போட்டுவிட்டு போயிடுவேன். என்னால் முடிஞ்சது தாங்க பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். என்ன பண்ண முடியும்? கஷ்டமாக இருக்குது. நானும் எல்லாத்துட்டும் சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். என்னுடைய மூலிமா ஒரு போயிருக்குது ஒரு அமௌண்ட்டு. அது எவ்வளோன்னு இல்லை. நான் சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட என் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி என்னுடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அமௌண்ட்டு ஓரளவுக்கு போயிருக்குது சரின்னு போட்டுட்ருக்காங்க. தயவு செஞ்சு நீங்களும் யாராவது இந்த இது பார்த்தீங்கன்னா நம்பரை ஆட் பண்ணுறேன். ஒரு 10 ரூபா 5 ரூபா உங்களால் முடிஞ்சது 50 ரூபா எல்லோரும் போடுங்க. அந்த குழந்தைக்கு அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸாக நடக்கட்டும். நான் ஏன் இந்த வீடியோ போட்டு சொல்கிறேன்னா, வெளியில் ஒரு 4 பேர்த்துக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அந்த எப்படியாவது போட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிக்குவாங்கல்ல. அவங்களுக்கு லைஃப்பில் வேறு எந்த சந்தோஷம் இல்லை. அந்த குழந்தை தான் அதுக்கு. வேறு எந்த ஒரு சந்தோஷமே இல்லை. அவங்களுக்கு தனியாக வாழ்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல வாடகைக்கு போய் பிடிச்சிருக்குறாங்க. இன்றைக்கி ஷார்ட் வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தாங்க. எந்தெந்த கோயிலுக்கோ சொன்ன எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஆட்டோவில் தாங்க போக முடியும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே விட்டு போட்டு சம்ப் பண்ணிட்டு ஓடிட்டானுங்க. எல்லாம் மனசு நான் நினச்சம்மா என்கிட்ட டேய் வருமுடா விடமாண்டா. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து வறட்சியாக இருக்குது. அடுத்த பக்கம் பூமாச்சி வெள்ளை பச்சை பசையாக இருக்குது. அங்கே போய் நல்லா குழச்சிடலாம் அப்படின்னு நினைப்பேன். அங்கே தாண்டா உனக்கு ஆப்பே இருக்குது. வெயிட் பண்ண சொன்னால் ஒரு பாரு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறல்ல, அது நல்ல குழந்தை பிறக்கும். நீயும் நல்லா பால் ஊற்றுவியா? உனக்கு பால் ஊற்றுற நிலமை வந்துடும். பார்த்துக்கோ. நன்றி, வணக்கம்.